அன்பு நேயர்களே, இன்றைய செவ்வாய்க்கிழமை உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் ஈரான் மீது விழுந்திருக்கின்றது. ஏனெனில் ஒரு செய்தியை காரணமாக கொடுத்திருக்கின்றது. ஈரான் ஒப்பந்தம் மீறினால் உடனடி பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறினால் உடனடி பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ள செய்தியும் இன்றைய உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் அந்த செய்தியின் பக்கமே விழுந்திருக்கின்றது. அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயல்படுத்தப்படும் வரை இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகள் மிக உயர்ந்த தயார் நிலையை தக்க வைத்து தற்காப்பு மற்றும் தடுப்பு திறன்களை முறையாக வலுப்படுத்தும் என்று ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் எந்த ஒரு மீறலும் ஒப்பந்தத்திற்கு முந்தைய நிலைமைகளுக்கு உடனடியாகவும் வலுவாகவும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னப்போதையை விட ஆயுதப்படைகளின் தயார் நிலையை நாங்கள் பராமரிப்போம் மற்றும் ஒப்பந்த காலத்தில் எங்கள் தற்காப்பு திறன்களை அதிகரிப்போம் என்று ஜெனரல் முகமது அக்ராமி நியா தெரிவித்திருக்கின்றார். எதிரி மீது எங்களுக்கு முழுமையான அவநம்பிக்கை உள்ளது. அதான் நானே சொன்னேன்ல, இந்த எக்ரிமெண்ட்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதான் பாத்தீங்களா, ஈரான் சரியா பிடிச்சிருக்கிறான். டபுள் எண்ணி பாருங்க, எதிரி மீது எங்களுக்கு முழுமையான அவநம்பிக்கை உள்ளது, நம்பிக்கை இல்லையா. பேச்சுவார்த்தை மேசையில் 2 முறை குண்டு வீசிய மற்றும் ராஜதந்திரத்திற்கு பின்னால் இருந்து குத்திய ஒரு எதிரியை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். எனவே இந்த எதிரி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மேலும் போர் நிறுத்த காலத்தில் செய்தது போலவே எங்கள் தற்காப்பு மற்றும் தடுப்பு சக்தியை வலுப்படுத்தும் பாதையை நாங்கள் தீவிரமாக பின்பற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய தேசத்தின் நலன்களுக்கு பயனளிக்கும் எந்த ஒரு புரிதலையும் அல்லது ஒப்பந்தத்தையும் இஸ்லாமிய குடியரசு ஆதரித்தாலும் எதிரியின் வாக்குறுதிகளை அமல்படுத்துவதற்கு வலிமையும் விழிப்புணர்வும் தேவை என்று செய்தி தொடர்பாளர் வலியுறுத்தி இருக்கின்றார். எதிரி ஒப்பந்தம் அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிகளை மீறினால் நாங்கள் பிராந்தியத்தின் இராணுவ சூழலை ஒப்பந்தத்திற்கு முந்தைய நிலைக்கு விரைவாகவும் வலுவாகவும் திருப்பி எதிரியை மீண்டும் ஒரு முறை அவரது செயலுக்காக வருந்த செய்வோம் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். மீண்டும் மீண்டும் மீறல்கள் நிகழ்ந்தால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இன்னும் பெரிய தோல்வி, வருத்தம் மற்றும் அவமானம் ஏற்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். தவறை மீண்டும் செய்தால் எதிரி இன்னும் பெரிய தோல்வி, வருத்தம் மற்றும் அவமானத்தை சந்திப்பான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 12 நாள் மற்றும் 40 நாள் திணிக்கப்பட்ட போர்களில் சமீபத்தில் கிடைத்த வெற்றிகளை செய்தி தொடர்பாளர் சுட்டிக்காட்டினார். இந்த மோதல்கள் ஈரானின் ஆயுதப்படைகளின் நம்பிக்கையை கணிசமாக அதிகரித்துள்ளன. அவற்றுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்தியுள்ளன. மேலும் மேம்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தியுள்ளன என்றும் கடுமையான அழுத்தத்தின் கீழும் இந்த சாதனைகள் தடையின்றி தொடர்ந்தன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திட்டமிட்ட எந்த ஒரு நோக்கத்தையும் அடைய தவறிய பின்னர் அமெரிக்காவையும் சியோனிச ஆட்சியையும் ஈரானின் நிபந்தனைகளை ஏற்கும்படி கட்டாயப்படுத்திய ஈரானிய படைகளின் தியாக உணர்வையும் வீரத்தையும் அவர் பாராட்டினார். ஈரானிய ஆயுத படைகள் தாய் நாட்டை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் அப்பகுதியின் முஸ்லிம் மக்களையும் பாதுகாத்து அமெரிக்காவும் சியோனிச அமைப்பும் முன்னெடுத்த பெரிய இஸ்ரேல் திட்டத்தையும் முறியடித்துள்ளன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எதிர்ப்பதன் மூலம் இஸ்லாமிய குடியரசு அப்பகுதியின் சமன்பாடுகளை எதிர்ப்பு முன்னணிக்கு சாதகமாக மாற்றி உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திடீரென திணிக்கப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வருவது லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் அமெரிக்க இஸ்ரேலிய பகைமைகளுக்கு உடனடி மற்றும் நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பது மற்றும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வரைவை தெஹ்ரானும் வாஷிங்டனும் இறுதி செய்துள்ளதாக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் செயலகம் நேற்று அதிகாலையில் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. பிரத்யேக செய்தியாக அமெரிக்க கடற்படை முற்றுகை அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டதால் ஈரானிய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் தடையின்றி செல்கின்றன. குறைந்தது 3 ஈரானிய எண்ணெய் கப்பல்களும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி சென்ற 2 சரக்கு கப்பல்களும் அமெரிக்க கடற்படை முற்றுகையை வெற்றிகரமாக உடைத்துக் கொண்டு சென்றுள்ளன என்றும் நன்கு அறிந்த வட்டார செய்திகள் மூலம் மற்றொரு செய்தி கிடைத்துள்ளது. ஈரானிய மக்களின் முக்கிய பங்கை எடுத்துரைத்த அக்ராமி நியா தொடர்ந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசின் வெற்றிக்கும் சாதனைக்கும் முக்கிய காரணி மக்களே. ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் ஆயுத படைகள் மக்களின் ஆயுத படைகளாகும். மேலும்
இராணுவத்தின் சட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்ததாக இருப்பது இந்த அமைப்பின் முக்கிய குணாம்சங்களில் ஒன்றாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறையே ஆயுதப்படைகளின் வலிமையில் மிக முக்கியமான காரணியாகும். போரின் முதல் நாட்களில் ஈரான் இஸ்லாமிய குடியரசு நிபந்தனையின்றி சரணடையும் என்று பேசிய எதிரி இன்று ஈரானிய தேசத்தின் நிபந்தனைகளை ஏற்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளான். இந்த வெற்றிக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரானிய மக்களின் உறுதி எதிர்ப்பு மற்றும் அவர்களின் பங்கேற்புக்கு முக்கிய காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை மீறியதால் ஈரான் பதிலடி தாக்குதல்களை தொடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியை அனைத்து கப்பல்களுக்கும் மூடுகின்றது கடந்த கால செய்தியாக. ஆக இன்னும் ஒரு 70 மணிக்குள் தான் இருக்கு. இந்த 70 மணிக்குள் தான் இந்த பாதுகாப்பு இந்த அமைதி ஒப்பந்தம் இருக்கின்றது. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கான தயார் நிலையை 2 நாடுகளும் செய்திருக்கின்றது. நாளை புதன் வியாழன் 2:48 ஒரு 60 மணி நேரங்களும் இல்லை என்று பார்க்கலாம். உலகம் முழுவதும் இதை உற்று நோக்குகின்றது. உலகத்தின் அமைதி இந்த அமைதி ஒப்பந்தத்தில் தங்கி இருக்கின்றது. உலக மக்களின் வாழ்வாதாரமும் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் தங்கி இருக்கின்றது பார்க்கலாம். எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டுமோம். நல்லபடியாக இந்த அமைதி ஒப்பந்தம் நிறைவேற வேண்டும் என்பதும் எமது ஏழை பாலைகள் கொண்ட நாட்டுக்கும் அவசியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் அடுத்து வரும் செய்திகளில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.